என்னுடைய பாத்தை விடுதலினால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்துட்டாயா. உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு இந்த வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு இந்த ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு விளக்கம் என்ன தெரியுமா? தெரியாது. உள்ளம் பெருங்கோவில் என்றால் இந்த உடம்பே ஒரு கோவில். ஆமா. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இந்த உடம்பே ஒரு ஆலயம். வல்லல் பிரானாருக்கு இந்த வாய் கோபுர வாசல். ஒரு கோவிலுக்கு போனா எதம் இருப்பேன் வாசல் தான் இருக்கும், கோபுர வாசல் தான் இருப்பேன். அதற்கு இந்த வாயே ஒரு கோபுர வாசல். தெல்ல தெளிந்தாருக்கு இந்த ஜீவனோ சிவலிங்கம். ஜீவனா என்ன? ஆத்மா, இதயம். இந்த இதயத்திலே குடியிருப்பதால் உமா மகேஸ்வரன். ஆமா. அண்ணவருடைய ஒவ்வொரு மாநில பிறவிலும் அன்னொரு நல்லத்திலே குடியிருப்பார். உன்னுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உள்ளத்திலே குடியிருக்கக்கூடிய உமா மகேஸ்வரன். புரிந்து கொண்டாயா? அது போகட்டும். இச்சபைக்கு முன்பாக வந்தனே யார் என்று தெரியாது. சொன்னாதான் தெரியும். அது ஊராள்கிட்ட சொல்லலாம். எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. அந்த லைட் ஆஃப் பண்ணு. சந்திரகுல பரம்பரையிலே முத்தர்த்தார்கள் யாரு? மூதாதிகள். அப்புறம் தர்மர் நான் வாழை எடுக்கூடாதுன்னு பாக்குறேன். முத்தர்த்தார்கள் என்றால் மூதாதிகள் யாரு? பெரியப்பாவைய திருதராட்டிய மகாராஜா ஒன்று, தந்தையாக எழுதக்கூடிய பாண்டு மகாராஜன் இரண்டு, சிற்றப்பாவைய எழுதக்கூடிய விதுரன் மூன்று பேர்கள். அப்படி பாண்டு மகாராஜனுக்கும் என் தாயாகிய சிந்தமாதேவிக்கும் மட்டநாய மத்தாதேவி நாங்களோ 5 ராஜாக்கள் பிறந்தோம். 5 ராஜாக்களிலே மொத்தோனாகிய என்னுடைய பேராகிய நாமதேனமோ தர்மபுத்திர மகாராஜா. தர்மபுத்திர மகாராஜா ஐயா பேரு ஐயா பேரா தருபுரு.
தர்மபுத்திர மகாராஜன் எப்படி அப்படி பாண்டு மகாராஜன் பிறந்தவர் தர்மர் பீமன் அர்ஜுனன் லகுவன் ஐவர் ராஜாக்கே மூத்தவனாகிய என் பெயர் தான் தர்மராஜன் புரிந்து கொண்டாயா அப்படி இருக்கும்போது பாவியாகிய துரியோதனன் யாரு என் பெரியப்பாவாகிய துரியோதன மகாராஜா எங்கள் மீது வன்மம் வைத்து சொல்லு அப்படி நாங்கள் நடக்கின்ற வயதிலே பகையாளியாகப்பட்டவன் பங்காளியான் பகையாவா அப்படி பஞ்சபாண்டவ ஐவர் ராஜாக்கள் இருந்தால் இருந்தாலும் இந்த நாட்டிலே நாடத்தை பெறுவார்கள். ஆமா எங்களுடைய நாங்கள் நடக்கின்ற வயதிலே நச்சுமுலை நாட்டி நச்சுலங்கடா விஷமுள்ள முள்ளு விஷமுள்ள முள்ளு அச்சேப்பட்ட விஷமுள்ள பொறுமைங்க பொறுமையா பொறுமை யாருங்க கேட்டுக்கோங்க. பொறுமை ஆமாங்க பொறுமை என்னுடைய பொறுமைக்கு அதற்கு ஒரு எல்லை குமார பொறுமையே பொறுமை எல்லாமே தெரியும் அப்படி எல்லாம் இருக்கும்போது சூடு பகடையாடி ராஜ்யங்களை பறித்து உப்பு சட்டி வரவோடு பாஞ்சாலியை 60ஆம் படி ஏற்றி ஆண்டவர்களே என்ன செய்வது தெரியாமல் தேவராகிய பாஞ்சாலிக்கு நாட்டிலே பாலம் கிடைக்க வேண்டும் என்றால் 12 வருஷம் ஓராண்டு அத்தியாவசியத்தை வைத்து வந்தால் அதையெல்லாம் கேட்டு எங்கடா சொல்றோம் வனவாசம் தெரியுன்றோம் வனவாசம் முடித்து
வயது வரும் ஓராண்டு கழித்து வந்தால் நாட்கள் என்று கலாடி வைத்தால் அப்படி மனிதர்கள் முடித்து ஓராண்டு அஞ்சாத கடலால் கைக்கு கட்டளை இட்டார்கள். அவனுடைய வாழ்க்கைக்கு சிறந்த கொண்டு வனவாசம் முடித்து ஆடு கட்டும். ஆடு கட்ட பிறகு அவன் என்ன செய்தார் தெரியுமா? என் மாமா அவைய கோபாலக்கணத்திலே ஆலோசனை கேட்ட பிறகு அவனாகிய அண்ணனுடைய சுர கல்யாணம் பல சூதுகளை செய்தான். அப்படி எல்லாம் இருந்து எப்படி ஆமா அவைய கோபாலக்கணத்தை நாடு கட்ட போது ஆமா அப்படி ஆரம்பிக்க மறுத்ததும் மாமாவைய கோபாலக்கண்ணால் யுத்தத்தை வைத்து ஆண்டவர் போக நீண்டவர் நாட்டை ஆள வேண்டும். ஆமா அவனுடைய வார்த்தை அப்படியே வைத்து முதல் அன்பத்திலே அவனாகி அரவானை வழிபடுத்தோம். 13ஆம் நாளிலே அவனாகி அபிமனமும் ஆமா என் அண்ணாவாகி தான் தெரியாமல் நம்பியாகி அண்ணனுடைய கடைப்பட்டு அண்ணா மாட்டார். என்ன செய்வது ஏது செய்வது புரியவில்லை. அண்ணனாகிய கனகராஜன் ஆண்ட நாடு அந்த தேசம். இருந்தாலும்
Hey,
ஐந்து போதும்
மவுனுகிட்ட வந்து அப்படியே கேப்பா குஞ்சு சொல்லிட்டா அண்ணன் மகனே கூட பார்த்த அண்ணன் மகனே கூட பார்த்த அண்ணன் மகனே கூட பார்த்த பருப்பே நீ தேம்பி தேம்பி அழுகுறமா பேச்சு நல்லா பேச அழுவாத சொல்றமா என்ன பரவாயில்ல ஐயோ என்ன ஐயோ போட்டு வந்தா கேட்டு கருப்பாடு போட்டு வந்தா வேலை இருக்கும் யானை கட்டி போட்டுட்டு என் மவளை போட்டுட்டு வேலைலாம் பார்த்துட்டு அப்புறமா மவளை போட்டுட்டு கையில கைதி அப்படி கிடையாது கருப்புள்ள இருப்பாங்கல்ல கருப்புள்ள என்ன ஒரே ஒரு பொண்ணு என்ன வளர்த்து எப்போ 4 வீட்டுல ஒரே ஒரு அண்ணன் தம்பி சொல்லியம்மா சொல்லியம்மா நாலு பேர் அண்ணன் தம்பி ஒரே பொண்ணு கருவேப்பிலை கொஞ்சம் ஆமா படிச்சுட்டு இருக்க போது சொல்லிட்டாமா உனக்கு இன்னும் கல்யாணம் வயசு ஆயிடுச்சு உனக்கு போய் ஒரு மாப்பிளை பார்த்து உனக்கு கல்யாணம் காலகாலத்துல முடிக்கணும் காரிக்கமா கல்யாணம் அப்பா நான் படிக்கிறேன் பேச்சு பேட்டியா வேளாண் சொல்லி மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள படிப்புல பிய தாண்டிக்கிறான் பேச்சு கேட்டு கேட்டு நான் கட்டிக்கிட்டா பிடிக்க மாட்டான் என்ன பண்ண பகலெல்லாம் குளிக்கிறான் இந்த மாதிரி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னல
எப்பா என்ன பண்ணாங்க? எனக்கு அடிக்காத அடியில் அப்பா அப்படியா? எங்க மாட்டா? ஆ? எங்க கேட்டா? இதுல அடிச்சாடா. அடிச்சாரா உங்க? எப்பா அடிச்சா? அடிக்கல அவன் கடிச்சா என்ன தம்மா? ஏம்மா அடிச்சாவா? இல்ல. சரியான அடி அடி போட்டவன் தேவையா பையன் அரே ஐயப்பனா. அவனுக்கு ஆமாப்பா அவன் மாறிமா. டேய் மாறிமா. என்னன்னு பார்த்து விட்டு அண்ணன் மாப்பிள்ளை அப்படியே மன்மத ராஜா. எப்பா தென்னை கூடத்த போல என்ன வளர்த்தா எப்பா என்ன வளர்த்த இதுக்கு மேல நான் அவங்கிட்ட இருந்து பண்ண மாட்டேன். நான் வாயம் மாட்டேன் ஏமா ஒரு குடும்பத்தை அடிச்சிட்டமா போதும். அவன் குடிக்காத. அவன் குட்டி கண்ணா இருக்கும். அடிச்சிட்டமா பண்ணுவோம். அவன் கூட கொஞ்சம் வாய மாட்டப்பா என்ன பண்ண போறப்ப? எப்பா ஏமா நான் அவனு கூட போய் வாயம் மாட்டேன் அவன் கூட வேற எவன்கிட்ட போறப்ப? எப்பா கட்ட கண்டாவன் கிழமை. உள்ளார புடிச்ச. இவனை பார்த்து கண்டைகளை சேவை மேல கொடுத்தியா இல்ல அவன் அடிக்கிறான் ஒதுக்கிறான் நான் எவனை இடுப்போம்ல அம்மா ஆதிபராசக்தி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சமய 16ஆக விளங்கிவிடக்கூடிய ஆதிசக்தி இருக்கின்றாரே அது ஒருவர் தான் ஒன்று கட்டி வந்து சமயமதுரார். 16 உருவத்தோடு இந்த பூமியில அவதரித்த அம்மா இல்லைன்னா அம்மா இல்ல நம்மள எங்க இந்த உலகமே கிடையாது. கிடையாது. அப்படி இருந்தாலும் ஐடி பண்ணுகிறாரா? அம்மா கேட்டவருக்கு அருள் கொடுக்க ஈசானுடன் நடிக்கும் என் தாய பராசக்தி தாயம்மா சூலமின் சிங்கம் இது பயம்மா அம்மா ஆஜாதி பேருடக்கி மஞ்சள் தீரனக்கி ஆயிரத்தில் அண்டம் புகழ் பேசுதே கொண்ட ஆலயத்து அழகி கண்கள் கூசுதே.
அம்மா உச்சப்படுவர்கள் உத்தாடி இல்லை என்று உசாமலீசனோடு ஆட்டினார் இந்த உத்தாடி பிழைக்க வழி தெரினார் உன்னர் உலை காட்டம்மா அதுக்கு மருந்தா நான் உழைக்கிறேன் அப்பா கடையை போட்டு அம்பா வாங்கப்பா வணக்கம் வணக்கம் ஆதி வல்லாத குதலன
உன்னை கூட பிடிக்காது. நான் பிடிச்சி விட்டேன். இங்க பிடிக்காதா? யாருக்கு என்ன பாடம்? யாருக்கு என்ன பாடம்? என்ன பாடத்தாரு? அப்பா அப்படி சொல்லிவிடும் போது எங்க எங்க கையாளு பேசுவானா? அப்பா அங்கப்பா வணக்கம் வணக்கம். வீரான வார்த்தையோடு போகட்டும். இது என்ன ஊர் இது? நல்ல 2 இலை தள்ளி வந்து ஊரை கேட்கணுமா இல்லையா? கண்டா உட்கார. ஏய், இந்த ஊருக்கு வரதுக்கு வீட்டுல இருந்து நான் 5 மணிக்கு கிளம்புனேன். எங்க வாத்தியார் நானும் வீ குட்டு வீட்டுல என் அம்மா நேரம் பண்ணி தெரியுமா? அப்படி இருந்தாலும் இது என்ன நாடுடா இது? இது என்ன ஊரு? சொற்கனாலபுரம். சொக்கநாதபுரம் என்றால் சூரிய பிரகாசம். இந்நாடு எப்படிப்பட்ட நாடு? எப்படிமா? ஐயா கல்வி சிறந்த தாய் நாடம்மா, சொந்த கமத்தி புகழ் பாடம்மா. கல்வி சிறந்த தாய் நாடம்மா, சொந்த கமத்தி புகழ் பாடம்மா. அம்மா சொல்லறியாமல வீரம்மா, மனசோரம் போகக்கூடாதம்மா. நன்றியாரே, கல்வி சிறந்த தாய் நாடு, சந்த கணவன் திருப்புகள் பாடு என்றால் ஒரு பெண்ணாக பிறந்தவர் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்க வேண்டும்? பிறந்து விட்ட பெருமையும் பிறந்து விட்ட பெருமையும் தேட வேண்டும். சரியா? எப்படி வேணாலும் வாழ்வது வாழ்க்கை கிடையாது. இப்படிதான் வாழ வேண்டும். அதுக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த மந்தியில் அமர்ந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்களே, அன்னவரே அதுக்கு சாட்சி. சரியா? எப்படி பெண்களாகப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? எப்படி? அங்க ஆவது மழுவது பெண்ணாலே, அங்க ஆவது மழுவது பெண்ணாலே, நான் சொன்னேன் கல்வம் கொள்ளாதே. ஆவது மழுவது பெண்ணாலே, நான் சொன்னேன் கல்வம் கொள்ளாதே. அப்பா, இங்க ஆவது பெண்ணால், மணி நான் அழிவது பெண்ணால். பெண்ணால். பெண்ணு நினைச்சா எது வேணா செய்யலாம். சரியா? குப்பையில இருக்கிறவன கோபுரத்தை, அதாவது கோபுரத்துல உட்கார வைக்கலாம். வைக்கலாம். கோபுரத்துல உட்கார்ந்து இருக்கிறவன உயிரோடு பதவிடலாம். நல்ல குடும்பத்துல போனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரியா? ஒரு பெண் நினைத்தா, அதாவது கோமநாண்டிக்கு வாக்கப்பட்டாலும் கொண்டவன் மனவர் இது, அதாவது கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கோடீஸ்வரனுக்கு மகளாக பிறந்தாலும் கோமநாண்டியை திருமணம் செய்தால் அந்த அதாவது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தமிழ் பெண்கள். அப்படி இருந்தாலும் கற்றோர் இவன் எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி நான்கு வண்ணாத்தாரமான சபை மீது நான் பிரார்த்தமானேன். இடு ஆதிக்க பேர்கள் கண்டிப்பாக ஒரு வர்க்கம் பட்டு பூ Yeah.
பிள்ளைக்கு அமர்ந்தாலாவது அமர்ந்திருக்கின்றாரே சரியா? அவருடைய அம்சம் தான் சரியா? பெண்கள் எப்படியும் இருக்கணும் அப்படி என்பதற்காக அதாவது 56 தேசங்களிலே தலைநகராக விளங்கக்கூடிய பாஞ்சால தாசனாக வரக்கூடிய பாஞ்சால ராஜனுக்கும் பூதேவி அம்மையருக்கும் வெகு நாளாக குழந்தை பார்க்கம் இல்லாமல் அதாவது என் தந்தையாகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? யாசர் ஓயாசன் என்று சொல்லக்கூடிய 2 ரிஷிமாரிகளை அழைத்து வந்து புத்திரகாமேத்தி யாகம் செய்தாரப்பா. அதாவது யாகம் செய்கின்ற போது தந்தையாகிய முன்னேறி அதாவது அதற்கு முன்பதாக அதாவது ஒரு துரோணாச்சாரியாரும் அதாவது என் தந்தையாகிய பாஞ்சாலராஜனும் அதாவது விருப்பத்தை கண்டு கொண்டிருந்தார்கள். அன்னவர்கள் இருவர்களுக்கும் சேர்ந்த அதாவது திரைக்குறோத காரணத்தினாலே தோழனை கொல்ல ஒரு ஆணும் அதாவது தோலுக்கு செய்ய பெண்ணும் கற்க வேண்டும் என்பதற்காக புத்திரகாமேசியாக 48 நாள் யாகமானது செய்கின்றார். 47வது நாள் என் அண்ணாராகிய அதாவது யார் பிறந்தார்? கிருஷ்ணஜூமனன் பிறந்தார். கிருஷ்ணஜூமனன் பிறந்தார். இரண்டாவதாக 48 நாள் முடிவிலே அதாவது பாஞ்சாலி பருவ பெண்ணாக 16 வயது பெண்ணாக அந்த அக்னி குண்டத்தில் இருந்து நான் பிறந்தேன் நான் அல்லவா யாருக்கு பிறந்தேன் அதாவது அந்த வரையாத வரைத்தே அதாவது 56 அதாவது வேந்தராகிய ஆண்டு மகாராஜன் இருக்கின்றாரே. ஆண்டு மகாராஜனுக்கும் இந்த மாதிரி வந்தாலும் அதாவது 2 வரைக்கும் நடுவில் பிறந்த அந்த அண்ணவரை மாலையிட்டனப்பா. அண்ணவரை மாலையிட்டு என்ன கொடுமை நடந்தேன் தெரியுமா? போல அம்மா உள்ளிகை போல பன்னங்கண்ட பாம்பின் வாயில் பட்டின தேரை போல சினங்கண்ட ராமர் பானம் சினங்கண்ட ராமர் பானம் என் சிறுகுலத்தில் வாழ்ந்ததை போல் கடம்பட்ட நிற்கம் போல் நான் அழுகிய புலம்பினேனே எனக்கு சொல்லாமது வந்தே
இந்த அத்தையாகிய குந்தமாதேவியும் எழுதி சென்று இந்த அத்தையாகிய குந்தமாதேவியும் என் கணவன் என்ன சொன்னார் தெரியுமாப்பா? 50 ராஜாக்களுக்கும் ஒரே ஒரு பத்தினியாக விளங்கியிருக்கூடிய என்னை திருமணம் செய்து அஸ்தினாபுரம் அழைத்து சென்று அவர்கள் எனக்கு சேர வேண்டிய பிரிவிவாகத்தை கேட்கின்ற போது அதாவது ஆவாரம் காட்டி கொடுத்தார்கள் அப்பா. ஆவாரம் காட்டி கொடுத்து ஆவாரம் காட்டி அதாவது என் அண்ணன் கோபாலக்கண்ணன் இருக்கின்றாரே அருளானிலா அதாவது இந்த விஷயத்தை உறுப்பினர் செய்து அதாவது புதுமனை புதுவிழா என்று என் பங்காளியாக்கிய அதாவது கௌரவர்களுக்கு நிருபம் அனுப்பணும் அப்பா. நிருபம் அனுப்பணும் அப்பா. அந்த நிருபத்தை கண்டு என் பங்காளியாக்கிய கௌரவர்கள் வரும் பொழுது இந்த புத்தகம் அதாவது கண்ணாடியாரான மாளிகை அப்பா. மயமான மாளிகை கள்ளமானதை அப்படி இருக்கின்ற போது வரும் பொழுது அதாவது மூத்தவராகிய துரியோதனன் இருக்கின்றாரே புரிந்து வராமல் அதாவது அழுக்கால் படி இடித்து விழுந்து விட்டார். விழுந்து விட்டார். நான் அப்ப என்ன செய்தேன் தெரியுமா? ஒவ்வொரு மாலையிலே இருந்து வந்து என் கூந்தலானதை உலாத்தி கொண்டிருக்கின்ற போது அதாவது மாமன் மகன் மீண்டு விட்டாரு. அப்படி என்று நான் கை கட்டி நகைத்து கட்டிட்டு சிரித்து விட்டேன். நம்ம மாம பிள்ளைகள் தானே, வேற யாரையா பார்த்து சிரிக்கிறோம்? நம்ம மாம பிள்ளையை பார்த்து சிரிக்கின்றோம். சும்மா இல்லாமல் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அந்திக்கண் பெற்ற பிள்ளையை குனிந்து வர தெரியாதா? பெற்ற பிள்ளையை குனிந்து வரக்கூடாதா? அந்த கண் பெற்ற பிள்ளையை குனிந்து வர தெரியாதா? குருடன் பெற்ற பிள்ளையை அந்தனைக்கு கண் குருடா? அப்படி என்று விளையாட்டாக நடிச்சிருக்கேனப்பா. அதாவது அதை வந்தமாக எடுத்துக்கொண்டது யோசனை. அதாவது சொல்ல ஆண் எடுத்தது போல சமமா பகையாக கொண்டு அர்த்தனாபுரம் சென்று அவர் மகனாகிய அதாவது தக்கனகுமாரனுக்கு கூடுதல் கல்யாணம் என்று எங்களை வரவழைத்து சூதுமாரை அந்த நிறுவத்தை கண்டு அர்த்தனாபுரம் போய் இருக்கும்போது இருக்கின்றார்களே அண்ணனிடம் நான் இருந்தனப்பா. 5 ராஜாக்களுக்கும் சாப்பாடு அதாவது சற்று தாமதமாகிவிடும் சாப்பிடுறதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆசையா அதாவது விளையாட்டாக விளையாடுகலாம் என்று என் மூத்த கணவராகிய தர்மர் இருக்கின்றாரு. அண்ணவருக்கு வந்து சூதாட்டம் என்றால் பிரியம். அப்படி இருக்கின்ற போது சூதாடும் போது 4 நகரம் சச்சராச்சன கோச்சன் அதாவது அனைத்து சொத்துக்களையும் அதாவது பறிவிட்டு விட்டார்கள். 5 ராஜாக்கள் கைப்பற்றிக் கொண்டார். என்னையும் அதாவது சூதிலே வைத்து என்னையும் தோற்று விட்டார்கள். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு எல்லா நாட்டை தோட்ட நகரம் தோட்ட அந்த தம்பி எல்லாத்தையும் எவன் போய் கட்டுல பொண்டாட்டியை வச்சு அவங்க நல்லா தெரிஞ்சுக்க புத்திசாலியா பேரு புத்திசாலியா இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு இடம் சறுக்கும். யானையா இருந்தாலும் அடி சறுக்கும். அப்படி இருக்கின்ற போது ராஜாக்கள் தோற்று எண்ணெயை வச்சு தோற்று துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? 12 வருஷம் அதாவது வனவாசம் செல்ல வேண்டும். 12 அதாவது 12 வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் கழித்து வந்தார். நாட்டில் பிறகு பாகத்தை தருகிறேன் அப்படி என்று தெரிவித்தாரப்பா. அவன் கட்டளைப்படி 12 வனம் முடித்து அதாவது அக்காத ஒரு மாசம் 1 வருடம் அக்காத வாசமும் குறைத்து இப்ப அதாவது 18 நாள் யுத்தமானது ஏற்படுத்தி அதாவது யுத்தமானது முடிந்து இப்ப நாங்க அதாவது அந்த போரிலே ஜெயம் பெற்று வஸ்திராபுரத்தை வாசம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினமோ என்னை யார் அழைத்தீர்கள்? யார் அழைத்தீர்களா?
தர்ம மகாராஜன் இருக்கின்றாரே, தர்மத்துக்கு கடுகுக்கு கடுகு தர்மத்திற்கும் கையேந்து நின்ற தர்மபூபர் இருக்கின்றார். கணவர் அழைத்திருக்கின்றார். அண்ணவர் விரிவாக்க வேண்டும். அந்த வாசவனை வரித்து வந்து மரணி வாதத்திலே பண்டிதான் நாடியாத்து வச்சி ஏரியாகி அஞ்சாலி என்னுடைய பாதாளம் இந்த கவலைகளை ஆதாரமாக நீங்க வாழ்த்து வரவழைத்து அல்லவா மன சந்தோஷம் கண்டு என்ன ஐயா எட்டத்துக்கு பலத்தை கட்டடக்கி சாமி வசதி முடித்து விட்டு இப்ப பட்டத்துக்கு உரிய ராணியாக சந்தோஷமாக இந்த சந்தோஷமாக இருக்கின்ற சமயத்தில் எதற்காக அழைத்திருக்கிறேன்? என்ன காரணம்? எதற்காக அந்த அரண்மனையில் இருக்கின்ற அந்த குரங்கு பல்லனை விட்டு என்னை சந்தோஷமாக நேரத்திலே
ஆமா. எதற்காக அழைத்தேன் என்றால் என்ன காரணம் சொல்லுங்க? 18 பதினாலு யுத்தம் முடித்து ஆமா 32 தினங்கள் ஆகிவிட்டது. ஆமா ஆமா ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம், அண்ணனாகிய கர்ணமகாராஜன் ஆண்ட நாடு, ஆமா. அங்கு தேசம், அங்கு தேசம். இந்த 3 தேசத்துக்கும் அரசன் நான் ஒருவனே. நீங்கள் ஒருவர்களே ஒருவனே இருந்துட்டான். இது அனைத்தும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா எனக்கும் வயதாகி கொண்டிருக்கிறேன். வயதாகி கொண்டு இருக்கிறது. ஆமா, நம்முடைய அண்ணனாகிய கர்ணமகாராஜனுடைய பிள்ளை விசக்கன் இருக்கிறாரா? ஆமா. நம்மளுடைய பிள்ளை ஆசைக்கு அருமைக்கு ஒரே ஒரு ஒரே பிள்ளை தான். ஒரே ஒரு பிள்ளை இன்றைய தினத்திலே நம்ம திருக்கிற வாரிசது ஒண்ணுதான். ஒண்ணுதான் நாம இருந்த பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டது. அதனால் அப்பேற்பட்ட நம்மளுடைய மகனுக்கு எந்த தேசத்தை முடிசூட்டி வைத்தாபிஷேகம் செய்ய வேண்டும். முடிசூட்டி வைக்க வேண்டும். அதற்காகவே உன்னை ஆலோசனை கேட்கிறதுக்காக எப்படி என்ன ஏன் கேட்க வேண்டும்? சந்தோஷமா எனக்கு என்ன கேட்க வேண்டும்? நீங்க எது செய்தாலும் நம்ம நன்மைக்கு தான் செய்வீங்க. இது மிக்க சந்தோஷம் சுவாமி. அப்படியாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. நம்ம மகனாகிய விஸ்வகேதுவை அழைத்து இந்த விஷயத்தை தெரிவித்து அவனை பட்ட அண்ணன் மகனாக அண்ணன் செல்வமாக ஐயா சாமி அங்க இருக்கும். ஐயா சாமி பரவாயில்லை. ஓ கண்ணோய் கிடம் எல்லாம் கடவுள் காப்பாற்றுவார் என காப்பாற்றுவார் அகஸ்திய திருவாய் மனங்களை வலிக்கு இகம்பரங்கள் தம்பி இப்படித்தான் நேற்றுக்கு ஒருத்தன் காலை பிடிச்சி கட்டிட்டாங்க. இகம்பரங்களுக்கு எட்டாதவன் எவனோ அவயவனோ இனிமே இந்த கலை அழிஞ்சுட்டான். காரணம் என்னன்னு கேளேன். அதான் சொன்னா தன்னுடன் பிறவாத தண்ணி கணவராத தாயார் தந்தை அந்நிய இலக்கில் செல்வம் அறுபொருள் தேசிய ஆசை. ஆமா மண்ணிய ஏற்றின் கல்வி மறுமனை ஆற்றின் வாழ்க்கை. உங்க வீட்டு காசை கொடுத்து ஏன் கத்திட்டு எது கத்துற? கச்சாச்சி அறுத்து விடுவா நீ கத்துறது பெரிய யாக அவன் சொன்ன கத்துறதா அவன ஒரு இளம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம். நீ எங்க வண்டியில கொண்டு போட்டு
அதாவது மகாபாரதமும் ராமாயணமும் இந்து மக்களுடைய வேதம் சொன்னான். குர்ஆன் என்பது அது யாருடைய வேதம்? அது பைபிள். யாருடைய வேதம்? அது யார் வேதம்? சரி. குர்ஆன் என்பது முஸ்லிம்ல, பைபிள் என்பது தான் கிறிஸ்டின். சரிங்க. ஆனா நீ ஏன் கட்சி அங்க விடுற? அதுதான் சூரியன் என்ன போன வீட்டுல ஆளா இல்ல மச்சா இல்ல இப்பேற்பட்ட சமயம் முன்பாக வந்தபோது யாருடைய பிள்ளை, எந்த நாட்டை சேர்ந்த ராஜு விளக்கும் சொன்னதாக அக்கலை போய் விளையும் அப்பேற்பட்டமான லோகத்துக்கு அதிபதியாகிய பிறந்த கர்ணமகா ராஜு தாயாகிய புனிதம்மன் கேட்பே சுதாக பிறந்த என் பெயரோ பெயர் ஐயா 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 யாரு ஐயா யாரு என்ன பேரு ஐயா புதுகாரு கம்லாட்டி சொல்றாரு சரி 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 உங்க பேர் விசுகாரா என் காலிலே அணிந்த தண்டை எப்படி இருக்கு ஐயா உங்க காரியாளுக்கு அது மட்டும் இல்ல உங்க தலையில வச்சுக்க பாருங்க அது ஒக்கா போச்சு அதையோட வச்சிருக்கேன். இன்றைய தினத்தில் யார் அழைத்தா தெரியுமா? யார் அழைச்சிருக்கிறான் கைத்தலட அழைத்தா என் தந்தையான ஒரு அறுவடையாக கட்டளை. மகனே என் தந்தையே சருதா
உன்னுடைய இனிய பொற்பாத கமலங்களில் ஆகிய சூரியன் ஒரு வந்தாலும் சுகமாக வாங்கியிருப்பாய். ஐயப்பா ஐயப்பா இன்றைய தினத்துல என்னுடைய மகன் வந்திருக்கிறான் பாத்தியா? மணி விளக்க என் மகனே அப்பா என் மகனே என்னுடைய பாலாரந்த கமலங்களை கேட்டால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்வாய். சரி சரி இன்றைய தினத்தில் தாயானவர் என்று நீயே யாகல் பண்ண போடுற கட்சி விடு உள்ள செஞ்சு வச்சு செலமா இருக்கணும். என்னுடைய தாய் கடிகாரா என் புள்ள பாசமான புள்ளடா. டீ கோட் ரூட்ல எங்களை விட்டுட்டு வந்த புள்ளடா அது. இங்கே தனமே தந்தே தத்தனந்தே ஒரு தாயானவர் ஒரு பிள்ளையை ஈன்றெடுக்கும் போது எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பது தெரியுமா? நமக்கு எப்படி தெரியும்? நான் இங்கே கருவடைந்த ஒரு தாய்னா என்ன, ஒரு மகன்னா என்ன, தந்தை என்பது யாரு, அண்ணன் என்பது யாரு ஒண்ணுமே தெரியாத போகும்போது இது மாதிரி பேசிட்டு கேட்க போகுது. நாளைக்கு கேட்குமா, நீ யாருன்னு கேட்குமா? எப்படி கேட்க? காரணம் என்ன தெரியுமாடா? ஏய், தந்தை நல்வழி நடத்தினார், நல்வழி நடத்தும். அரசன் எவ்வளியோ குடிகளை வழி. அரசன் சரியில்லைன்னா குடிமக்கள் நல்லா இருக்குமா? வீட்டுக்கு ஒரு தலைவன் கணவன் அவன் சரியில்லைன்னா இப்படி சரி இருக்குமா? அதுக்கு பிறகு மனைவி, மனைவி சரியில்லாத மாதிரி கிளம்புன்னு பேசணும். உள்ள நல்லா இருக்குமா? அப்பேற்பட்ட தாயானவர் ஒரு பிள்ளையை ஈன்றெடுக்கும் போது 10 மாதம் என்பது 300 நாள், 300 நாள் என்பது 1,80,000 வினாடி. நீ பேசுறதுக்கு அப்பேற்பட்ட உதிர புனையிலே குடியிருந்து வா என்று ஒரு குழந்தை சேர்ந்த உடனே அந்த தாய் அந்த வழியை பெருசாக நம்முடைய பிள்ளை பிறந்து விட்டாலே அப்படி என்று அங்கே கழுவி எங்கே
தாயானவள் எடுத்து எவ்வளவு அற்புதமா ஆமாங்க. ஐயோ நம்முடைய பிள்ளை பிறந்து விட்டாரே விட்டாரே. அப்படி என்று தோல் மீதும் தாழ் மீதும் கண்டிப்பா முத்தமிட்டு தன்னுடைய குருதி என்று சொல்லக்கூடிய என்னடா ரத்தம் ரத்தத்தை பாலாக அந்த பாலாக கொடுத்து நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வளர்த்து வந்து அந்த பிள்ளை எப்ப நடக்கிறான் 8 மாசம் ஆனதாங்க. 8 மாதம் ஆன உடனே கட்டி தடம்பி நடக்கும் நேரத்தில் நேரத்திலே என் தாய் எனக்கு என்ன செய்கிறான் என்ன? அங்கே அரைவதங்கே கட்டி தடங்கை சலங்கையை காலிலே கட்டி தன் தாயானவள் வீதியில நடக்க வச்சு பார்க்கறது பிள்ளை எவ்வளவோ அழகு பார்ப்பாலாம் அப்போ உள்ளவங்க இப்பதான் யாருமே சொல்றதை கேட்கவே இல்லையா போனா அந்த டப்பா போட போடுறாங்க அதெல்லாம் இப்பெல்லாம் அது கூட எல்லாம் செஞ்சு எதுக்கு போடுறாங்க அது யாரு மூணாவது டப்பா போட போட்டு அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க போறாங்க அவன் புரிய அப்படிதான் வளர்த்தான் ஏய் அதாவது வந்து எது மாறினாலும் கலை இது என்ன தெரியுமா கலைடா இது மாறக்கூடாது அகம் மட்டும் பேரே வரும் மாறினால் தாயும் தங்கச்சும் தெரியாத போயிடும் கண்டிப்பா தாயே அங்கே என்ன ரூமை உன்னுடைய நிதியே பொறுப்பாக கமனங்களில் கொடி உண்டனும் இந்த பூமி சாகரத்திலே அது ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக உண்மையாக ஏறும் புகழோடு இன்றைய தினத்தில் தந்தையே மகனே இது ஒரு மாக அழைத்தீர்களே இன்றைய தினத்தில் அவனை இதற்காக அழைத்தேன் என்றார் அழைத்தால் நீங்கள் சொல்லுங்கள் மகனே இந்த நேரத்திலே உன்னை இதற்காக அழைத்தேன் என்றார் அங்கு தேசத்தை உன் தந்தையாக இருக்கக்கூடிய கர்ணமகாராஜனுடைய அண்ணன் அன்னவர் ஆண்ட நாடு அங்கு தேசத்தை உனக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் அஸ்தினாபுரம் அங்கு தேசம் இந்திரபிரஸ்தம் இது 3 நாட்டையும் நான் ஒருவனே ஆண்டு கொண்டிருக்கின்றேன் அதனால் முடியல ஆமா இருக்கும் போது எந்த நாட்டிலும் அரசியலிலேயே அந்த நாடு பாயடைந்து விடும் உண்மைதான் நான் சொல்வதை நீ கேள் அரசன் இல்லாத நாடு அதனால அந்த நாட்டை ஆளும்படியாக தந்தை சொல்கிறார் சரி உங்களுடைய இஷ்டம் அப்படியாகட்டும்
முதல்ல சந்தனம் சக்கரவர்த்தியம். ஏய், என்ன எழுதியா? இந்த பட்டத்தை தெரிந்து நாட்டை ஆள வேண்டும். பட்டம் தரித்தாரே, பட்டம் தரித்தாரே, பாஞ்சாலி, வா. முதல்ல நீதான் ஆராய்ச்சி எடுக்கணும். மகனுக்கு இந்த தினத்துல பட்டாபிஷேகம் செய்திருக்கு. ஆராய்ச்சி எடு. ஆராய்ச்சி அடிச்சிடுவோம். மந்திரி, என் மகனுக்கு உனது கையால் இந்த தினத்தில் ஆராய்ச்சி எடுத்து அனுப்ப மூக்கு அந்த 3 மூட்டு மண் எடுத்து வந்து சுத்தி போட்டு வாயில் வச்சோம். ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு ஒப்ப கண்ணு ஓயா கண்ணு ஓம்பூலு கட்டியாரம் போட்ட போய் கண்ணு இந்த நாட்டை சீரம் சிறப்போடு நீண்ட காலம் நாட்டை ஆள வேண்டும். சென்று வருவாய். மந்திரி, நம்முடைய நாட்டிலே ஏதாயிலும் குறை இருந்தால் ஆனா இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் அங்கே நாளைய கோவிலும் ஆராதனை ஐயா
பிரகாரம் சிவாலயம், விஸ்வாலயம், பிரம்மாலயம், 3 ஆலயத்திலும் குறையில்லை. எந்த ஆலயம் குறைக்க சேமமாக மக்கள் எல்லாம் எந்த நிறையாக பேசலாம். நான் சமாதானத்தில் வந்திருப்பேன். மக்களுக்கு ஏதாயும் குறை என்றால் உடனடியாக உண்டாகட்டும். நீங்கள் போய் அமருங்கள். குடிகளாக ஐயா இதான் சவுண்ட் விடுற என்ன பயிர் போட்ட நீ ஒன்றாம் பார்த்து நான் காட்டின மல்லாட்டை போட்டிருந்தேன் கல்லா அந்த மக்காவை வரதராஜ் பண்ணி வந்து அதான் நோடி நோடி திருட்டு போயிட்டான். எங்க போயிருக்காம அபயம் என்ற வார்த்தைகள் அர்த்தம் என்ன? எதுக்காக பேசுகிறாய்? ஒரு கோழி புட்டு வந்து ஆமாங்க அது 22 முட்டை இட்டு 22 முட்டை இட்டு 22 முட்டைக்குள்ளே உட்காந்து ஐயா ஒரு குஞ்சு பறிக்கிறேன் ஐயா ஒரு குஞ்சு தான் பறிக்கிறேன் ஒரு குஞ்சு பறிக்கிறேன் சரி ஐயா அவர்கிட்ட பயிர் ஐயா காட்டில அப்படியே மிருகங்களை அடிப்பதினால் இனிமேல் நீங்கள் யாரும் தப்பு கட்ட வேண்டாம். அந்த வேட்டையாடி மிருகங்களும் மக்களை காப்பாற்றுவதே என் கடமை. வேட்டையாடுவோமா?
வேற எப்பேற்பட்ட மிருகம் என்னடா ஐயோ தூக்குது யானையா? ஐயோ பெருசு யானை, அதுவே பெருசு சிங்கம், அது விட பெருசு காண்டாமிருகம். அது விட பெருசு அப்புறம் அதை விட என்னடா என்னடா பெரிய மிருகம்? ஐயா இதுதாங்க சித்தர் இருங்க அடிக்காத இப்ப ஒரு வளர்த்தல யானை இருக்குது அது எவ்வளவு பெரியது ஏய், ஒரு யானை என்பது 1000 ஆள் பலம் கொண்டது ஒரு யானை. ஒரு யானை ஒரு சித்தரும்பு எவ்வளவு பெரியது கண்ணுக்கே தெரியாத ஒரு சிறிய சிவம். அந்த யானை மல்லாத மரத்துல படுத்துட்டு வச்சுக்க படுத்துட்டு வச்சுக்க இந்த எறும்பு அப்படியே மேஞ்சிக்கிட்டே வந்து காது மேல ஏறி உள்ள கட்ட கட்டுக்கி வச்சுக்க அந்த யானை என்ன பண்ணும் காது உள்ள புந்தா யானை செத்துருங்கிற. அப்ப எது பேசி சரி, அது ஓடுது பார்த்தாயா? அந்த சிம்பங்கரடி சென்னா சிம்பம் அனைத்து விதமான மிருகங்களும் எப்படி ஓடுகிறது பார்த்தாயா? ஏனென்றால் உனக்கு ஆயாசமாக இருக்கிறது, எனக்கு ஆயாசமாக இருக்கிறது. இந்த ஆழ விருட்சகம் இருக்கிறது, சற்று நேரம் அமர்ந்திருந்து அதன் பிறகு வீடு போகலாம். அதாவது இருக்கும்போது சரயூக ராட்சிசித்தார்
இல்ல அது ஃபுல்லாக கிளீன் பண்ணி அத்தா நீ ரொம்ப நீட்டாத கண்டுபிடி தேவையா போய் ஐயோ வேணாம்மா எனக்கு பயமா வருது பயமா வருது அண்டம் ஆயிரத்தில் தண்டம் ஓடி தண்டம் சொன்னாலும் நாதேரி முண்டா ஒண்ணு நான் சொல்லுவேன் எம்மையா இருக்கிற அழகா இருக்கு உட்காந்து ஜனமும் அழகா இருக்கு உட்காந்து ஜனமும் உட்காந்து வந்து விட்ட வந்து விட்டேன்
அண்டமாகி அண்டம் அண்டம் ஆயிரத்தெட்டண்டம் அண்டம் சத்தாயமாயிருக்கேன் யார் யார் சத்த சாகரம் எவ்வளவு 4 ஓவரும் எதுக்கு 224 பேர்த்த உங்களுக்கு எதுக்கு? ஆமா ஓமம் நீ தானே சொன்னா? 224 ஓவரும் ஓ 224 போணுமா? அந்த தீர்மானம் சொல்லியே. ஏய் கல்விக்கானம் கலிய காலம் கல்விக்கானம் ஓ கல்விக்காலம் மனைவிக்கானம் மனைவிய காலம் அதை ஊட்டி விடுறது யார் மனைவிக்கானம் மனைவி காலம் பூர்விக்கானம் பூர்வி காலம் இப்படி கட்டுணுங்க ஆமா இந்த சபை முன்பாக வந்த போது எப்பேற்பட்ட சபை சபை கற்றோர் கருணை உற்றோர் இவன் ஒரு வெற்றோர் கற்றோர் கையாளன் கற்காத உலகமே கிடையாது அமர்ந்திருக்கின்றாரே யார் தெரியுமா சக்தி ஒன்றி சகோதரர் வழங்கக்கூடிய முத்து மகமாரி அம்மன் ஸ்ரீ முத்து மகமாரி அம்மன் அந்த அம்மனுடைய பாவர்களுக்கும் இந்த சபையை பார்த்தால் இருந்தால் கற்றோர் கருணை பாரதம் ராமாயணம் சிவபுராணம் கந்தபுராணம் விதிகாசம் அனைத்து கற்றுவந்த பெரியவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அல்லவா அதனுடைய பாவர்களுக்கும் நம்ம நாரதமாக இருக்கக்கூடிய அதனுடைய பாவர்களுக்கும் நான் யார் என்னுடைய நாவலர் என் எனக்கு நடுக்குது உன்னை பார்த்து உடனே எனக்கு என்ன ஆடுது என்ன ஆகுது அம்மா படிக்க தெரிஞ்சிருந்தா எதுக்கு இந்த வலிக்கு வந்திருக்கிறான் சொல்லுமா ஆண்டு வரக்கூடிய சர்வர் ராட்சசி ஓ சர்வ ராட்சிச்சி சர்வர் ராட்சசி ஓ சர்வ ராட்சசி அப்படி என்றால் சர்வசந்தனுடைய வர்க்கத்திலே வந்து என் பெயரோ சர்வ ராட்சசி அசுரகுலத்திலே பிறந்த என் பெயரோ சர்வ ராட்சசி நான் வருகிறேன் என்றால் கை கட்டி வாய் வளர்த்தி வாயில பக்தி வரைக்க வேண்டும் மகனே இல்லை என்றால் பட்டால் பட்டால் கையை மேல வச்சு கோயில் சாப்பாடு போட்டாங்கல்ல அந்த சாப்பாடு வச்சுட்டாங்க இப்பயா சாப்பாடு போட்டாங்கல்ல சாப்பிடல அதை வச்சுருப்போம் வாரம் போற ஒரு நாளைக்கு 2000 சொன்னாங்க அஞ்சு மாமனம் கிடைக்கும் மகனே அரசு செய்யக்கூடிய என் பெயரோ சுத்தமனம் சுடாதமனம் எந்த மனம் ஏகாத மனம் எது கிடைத்தாலும் சரிதான் சாப்பிடாமல் விட மாட்டேன் பசி அதிகமாக எடுத்து விட்டான் அது விடுவனா சாப்பிடலாம் வீட்டுல நான் ஒரே பொண்டாட்டி ஒரே ஆம்பளையா அப்படி இருக்க ஒரு ஆண்களோ ஒரு பெண்களோ என்னுடைய வனத்திலே ஒரு ஆண்களோ பெண்களோ வந்து விட்டால் என்னுடைய ஆட்சியிலே அவன் அதிகாரி விட்டால் பிடிபடி என்று பிடித்து கசகசவென்று
பொண்டாட்டி உன் தம்பிக்கு பிறந்தோம் ஒப்பந்தம் தங்கராஜே தங்கராஜே உன் கொண்டிய ஓட்டாடா பையாடே ஒரு 1000 பணம் வந்து விட்டோம் அவர் கூப்பிட்டாரு ஒரு சமாச்சாரம் கட்சி விட்டு உள்ள ஆனால் சரக வனத்தை ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக அரசாட்சி செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு எப்பேற்பட்ட வகை இருக்கிறது தெரியுமா? காலையில சொல்றான் யாருக்கு யாருக்கு வகை என்ன வகை எதனால் இந்த சமய ராட்சசியாக வந்தேன் எப்படி என்பதெல்லாம் அப்படி இருக்க எனக்கு ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக ஒரே மகள் கல்லு மேல் நெல்லு மகள் உனக்கும் புள்ள இருக்குதா? உனக்கும் புள்ள இருக்குதுங்கும் போது நான் ஆச்சரியமா நினைக்கிறேன். எப்படி என்ன ஆச்சரியம்? இப்பேற்பட்ட மூஞ்ச பார்த்து இவளை அடக்கி போல கொடுத்துருப்பான்.